நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாவும் கார்த்தி பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. என்னங்க எதுவும் என்கிட்ட சொல்லணுமா, மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஆரம்பிக்கலான்னு போக, சரி வேணாம் இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பல்லவியை பார்க்க போகிற விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே தீபா கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் போவோம். இப்போ எதுவுமே சொல்லாமல் போகிறோமேன்னு தான் மனசு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. சரி நம்ம வந்துட்டு சக்ஸஸாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கடுத்து நம்ம தீபா கிட்ட பேசிக்கலாம். இப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா அண்ணி வீட்டில் எங்கே வேணால் இருந்து இந்த விஷயத்தை கேட்கலாம். அப்புறம் வந்துட்டு சவுண்ட் இன்ஜினியருக்கு ஆன மாதிரி இந்த பிளானும் சொதப்பிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிப்போம், அதுக்கடுத்து எல்லாருக்கும் வச்சுக்கிடுவோம், அப்புறமேட்டு தீபாட்டை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைங்க நான் போயிட்டு வந்தே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா உள்ளே போய் சாமிகிட்ட போய் வேண்டுறாங்க. கடவுளே எப்படியாவது வந்துட்டு கார்த்திக் சார் போகிற விஷயத்தை நல்லபடியாக முடிச்சு கொடு, அவர் ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறாங்க, அவர் ஜெயிச்சு திரும்பி வீட்டுக்கு வரணும், அவர் மனசில் என்ன நினைச்சாரோ அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஆர்த்தி தட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் பூஜை எல்லாம் காட்டுறாங்க. என்னங்க சாமிக்கிட்டே அப்ளிகேஷன் போட்டிங்களா அப்படின்னு சொல்ல, உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க. சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஷேர் தானே நான் போகலாம்ல, ஏன்னா நீங்களும் வெளியில் தான் போகிறீங்க, உங்களை விடணும்னு சொல்லிட்டு என் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்ல, வேணாங்க நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிடு. சரின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்மளும் எப்படியாவது அங்கே போக வேண்டியதான், என்ன பண்ணுறது, சரி ஆட்டோ பிடிச்சி போயிடலாம், கார்த்திக் சார் ஃபஸ்ட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி தீபா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கார்த்தி வந்துட்டு வண்டியில் போனதுக்கப்புறம் தீபாவும் வந்துட்டு வெளியில் வர்றாங்க, ஆட்டோவில் தான் வராங்க. போகும்போது வந்துட்டு ரூபஸ்ரீ வேற கால் பண்ணுறாங்க. தீபா கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க, அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த சைடு கோகிலாவுக்கு விறுவிறுன்னு இருக்குது. ஐயோ எப்படியாவது இவங்கிட்டேருந்து தப்பிக்கணுமே, இவங்க வேற அக்கப்போர் பண்ணுறாங்களே, நம்ம என்ன ஒரு பிளான் போட்டாலும் அதுக்கு பிடி கொடுத்தே பேச மாட்டேங்காங்களே, நல்ல உஷாராக தான் இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் அந்த கார்த்திக் பயலுக்கு தீபா தான் பல்லவின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நமக்கு சமாதி கட்டிடுவான், அவன் ஒய்ஃபை மன்னிச்சு பெரிய பாடகை ஆக்கிடுவான், நம்மளை என்ன செய்ய காத்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்க, அங்கிட்டு வந்துட்டு தீபாவை காட்டுறாங்க. தீபாக்காண்டி அந்த காப்பகத்தில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு பொக்கேவோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. தீபா வந்துட்டு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. குழந்தைங்களா நீங்கள் இவ்வளோ நாள் வந்துட்டு யாருக்காக வெயிட் பண்ணீங்களா, யார் குரலை கேட்க போகிறாங்களோ, பல்லவி மேடம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுலேயும் எதிர்நீச்சல் சீரியலில் இருக்கிற அந்த தாரா பொண்ணு இருக்குது, அழகாக கேட்டா பல்லவி மேடம் இந்தாங்க பொக்கே அப்படின்னு சொல்லி கொடுக்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் அதை வாங்கிக்கிறாங்க. சரி வாங்க மேடம் உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்ல, தீபாவும் அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது உங்கள் முன்னாடி பாடுறதுக்கு எனக்கு இப்போதான் ரொம்ப பெருமையாக இருக்குது, என்னோட குரலை நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்புறம் வந்துட்டு கார்த்தி வர்றாங்க. அந்த டைமில் மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருது. கார்த்தி வந்துட்டு கொடையை பிடிச்சி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்துட்டு ப்ரோக்ராம்க்கெலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல்லவி வந்தது தீபா வந்துட்டு எதிர்ப்பத்தில் உட்காந்துட்டு இருக்க, கார்த்தி வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி போயிடுறாங்க. இன்னும் ஜஸ்ட் மிஸ்ஸு தீபாவை பார்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி நேரத்தில் அந்த சைடு ரூபஸ்ரீ இருக்காங்களே, ஏதாவது பண்ணி தடுக்கணுமே, ஒன்றுமே பண்ண முடியாதா பாட்டி, நீ மட்டும் என் பக்கத்தில் இங்கே என் கூட இருந்திருந்தேன்னா இவ்வளவு நடந்திருக்குமா, ஐயோ என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறானே, இப்போ கூட நீ வீட்டுக்கு வந்தால் கூட டக்குன்னு இந்த பிளானை நான் வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவேன், எப்படியாவது தீபா கிட்ட உண்மையை சொல்லி அவளை அங்கேருந்து போக வச்சிருவேன், எதுவுமே முடியாதா நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சைடு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க, பல்லவி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்குள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அதோடு வந்துட்டு ப்ரோமோ முடிஞ்சிடுது. எப்படியும் வந்துட்டு இந்த டைமும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் தெரியுது. ஏன்னா கோகிலா வந்துட்டு தப்பிச்சு போகிற மாதிரி சீன்ஸ் கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்டுக்கு தோணுது. ஒருவேளை கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.